நண்பர்களே வணக்கம். அனைவருக்கும் வின்னிட் அகாடமி சார்பாக நீங்கள் வாழ்க்கையில் பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடைகிறதுக்கு வாழ்த்துக்கள். இப்போது நேற்று கொஞ்சம் பேர் பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க நான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இன்னும் டெப்த்தாக சரி பண்ணுறதுக்கு என்ன ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பேர் கஸ்டமரை எப்படி தக்க வச்சுக்கிறது, தன்னோட லேபர்ஸை எப்படி தக்க வச்சுக்கிறது, இது மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்டுக்கிறீங்க. இன்றைக்கி நம்ம அதை பார்ப்போம். இது ஃபண்டமெண்டல். ஆக்சுவலாக இதில் போனீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது. இது ஃபண்டமெண்டலாக கண்டிப்பாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம அன்றைக்கே சொன்ன மாதிரி எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி 100ல் 30% பிஸ்னஸ் நாலேஜ் இருக்கணும் கண்டிப்பாக. ஓகே இல்லைங்களா? எங்கேருந்து வருது, எங்கே போக போகுது, இதில் நம்மளோட ரோல் என்ன, இது மட்டும் உங்களுக்கு கிளியராக இருக்கணும். ரைட் இல்லைங்களா? ஒரு ஒர்க் ஷாப்பே வச்சுக்கிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு எங்கேருந்து ஆர்டர் வருது, நம்ம அவளுக்கு எப்படி திருப்பி கொடுக்கணும், இப்போ நம்ம எப்படி கொடுக்க போகிறோம், இது மாதிரி இருக்கணும். ஓகே இல்லைங்களா? ஒரு என்ஜினியராக இருக்கிறீங்க அப்படின்னா கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்குள்ள பக்கா நாலேஜ் இருக்கணும். கஸ்டமரில் என்ன எதிர்பார்க்குறாங்க, ரைட் இல்லைங்களா? அது நம்ம அதை பற்றி சொல்ல போகிறோம். ரெண்டாவது இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எங்கேருந்து வருது, இப்போது நம்ம எப்படி திருப்பி ரிட்டர்ன் பண்ணணும், இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்கணும். என்ன பட்ஜெட்டில் அவங்க பண்ண போகிறாங்க, எல்லா பக்கா பிளான் உங்களுக்குள்ளே இருக்கணும். இது எல்லாமே இது மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும். பட் இதில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம் நம்ம எல்லாருமே. இது ஒரு ஃபண்டமெண்டல் மட்டுங்க. இதை கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும் எல்லாருமே. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீதி 70% பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு, இல்லை ஃபேமிலிலேயே ரிலேஷன்ஷிப் சரி பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லேபர்ஸை தக்க வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் 70% என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனுஷனை படிக்கணும் முதல்ல. ஏன்னா நம்ம எங்கே போனாலுமே மனிதர்கள் தான். அந்த மனிதர்களை படிச்சிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிருவோம். ஆக்சுவலாக நம்ம மனிதர்களை கலை, அது ஆக்சுவலாக அது ஒரு கலைங்க ஆக்சுவலாக. ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால் அதை படிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு சின்ன ஒரு சீக்ரெட் என்ன சொல்லி தரப்போகிறேன் அப்படின்னா, எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, ஓகே இல்லைங்களா, சாதாரண ஒரு பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, ஒரு ஓனராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பெரிய கார்ப்பரேட் ஓனராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த பூமியில் 6 விஷயங்கள் தான் உங்களுக்கு தேவை. இதுக்காகத்தான் எல்லாம் ஓடிட்டுருக்குறாங்க. இதுக்காகத்தான் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் எல்லாமே. ஓகே இல்லைங்களா? 6 விஷயங்கள் அவங்களுக்கு தேவை ஒரு மனுஷனுக்கு. ஓகே இல்லைங்களா? இப்போ அது என்னென்னங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதுகாப்பு, ஒரு செக்யூரிட்டி வேணும். செகண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரைட்டி. தேர்ட் என்ன அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டு, அதாவது முக்கியத்துவம். ஓகே இல்லைங்களா? சிக்னிஃபிகண்ட் அப்படி வச்சுக்கோங்க. 4வது அன்பு, லவ், கேர் எடுக்கணும் அவங்க மேலே. 5வது க்ரோத், எல்லாத்துக்குமே தேவை இது க்ரோத். 6th கான்ட்ரிபியூஷன், எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுங்கிற மைண்ட் செட் எல்லாத்துக்குமே இருக்குது. ஓகே, கிரேட். இப்போ இந்த 6 நீட்ஸ் 6 தேவை ஒவ்வொரு மனுஷனுக்குமே இருக்குது. ஓகே இல்லைங்களா? இதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போது பாதுகாப்பு அப்படின்னா என்னென்னா இப்போ நான் உங்களுக்கே சொல்லிட்டேன். என்ன சொன்னேன், இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். 6 மணிக்குள்ளே உங்களுக்கு நான் வீடியோ அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி. சப்போஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4:35 4:30 to 4:35 கண்டிப்பாக உங்களுக்கு சிடி வந்திருக்கு. இந்த வீடியோ வந்திருக்கு கண்டிப்பாக குரூப்பில் பார்த்தீங்கன்னா. ரெண்டாவது என்னென்னா, நான் எப்போ வேணால் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 7 மணிக்கு ஒரு நாள் போடுவேன், 9 மணிக்கு ஒரு நாள் போடுறேன், இல்லை 10 மணிக்கு ஒரு நாள் போடுறேன், சாயங்காலம் 6 மணிக்கு போட்டேன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, கோங்கோமாக வருமே இல்லையா? அதாவது நீங்கள் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு நான் கொடுக்கணும். ஆக்சுவலாக இங்கே வந்தால் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு நான் கொடுக்குறேன் ஆக்சுவலாக. அதே மாதிரி இது கொடுக்குறது அதே மாதிரி தான் எல்லா மனிதர்களுமே எதிர்பார்ப்பாங்க பாதுகாப்பு. நான் இவர்கிட்ட வேலைக்கு போகிறேனே, என்ற குடும்பத்துக்கு பாதுகாப்பு இருக்குமா? எப்போச்சும் வேலையை விட்டு தூக்கிட்டாருன்னு என்ன பண்ணுறது, திடீர்னு என்னை பற்றி தப்பாக பேசிட்டாருன்னு என்ன பண்ணுறது, யாராக இருந்தாலுமே எதிர்பார்ப்பாங்க. சப்போஸ் இவர்கிட்ட நான் ஒரு ஆர்டர் கொடுக்குறேன், இவர் சேஃபாக பண்ணி கொடுப்பாரா, முதல்ல எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்குது. உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கலாம், உங்கள் தொழில் மேலே. பட் அவருக்கு புதுசு நீங்கள். ஓகே இல்லைங்களா? ஸோ அவர் கண்டிப்பாக எதிர்பார்ப்பார். ஒரு என்ஜினியராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு வீட்டை கொடுக்கும்போது உங்களுக்கு 10 வீட்டோட 11 வீடு இது. ஆனால் அவருக்கு இது ஒன்று தான் வாழ்க்கை, இதுக்காக உலகம், இதுக்காக உழைச்சிருக்கிறாரு, இதுக்காக சின்ன வயசுலேருந்து கனவு கண்டுருக்கிறாரு, எவ்வளோ விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாரு, லோனுக்கெல்லாம் உன்னை அலைய போகிறாரு, நிறையா விஷயங்களை பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவருக்கு இதுதான் உலகம். உங்கள்கிட்ட பாதுகாப்பு இருக்குதான்னு தேடுவார். ஓகே இல்லைங்களா? ரெண்டாவது, உங்களை மாதிரி இன்னும் எத்தனையோ என்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க. நீங்கள் சரியில்லைன்னா அவர் இன்னொருத்திட்ட போவார். அவருக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மாறணுமே ஒழிய நம்மளுக்கு தகுந்த மாதிரிலாம் அவர் மாற மாட்டார். ஏன்னா அவருக்கு நிறைய என்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க இப்போது. ஓகே இல்லைங்களா? சப்போஸ் ஒரு மளிகை கடையே வச்சுருந்தீங்க அப்படின்னாலுமே நீங்கள் ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். ஓகே இல்லைங்களா? பாதுகாப்பு மீன்ஸ் என்னென்னா, அவங்களுக்கு தேவையானது எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு, ரைட்டுங்களா, உங்கள்கிட்ட வந்துட்டு போகும்போது இவங்ககிட்ட வாங்கினா குவாலிட்டியாக இருக்குமா, இல்லை டேட் எக்ஸ்பைரி ஆனதெல்லாம் கொடுப்பாங்களா, கலப்படம் பொருளை கொடுப்பாங்களா அதிகமாக, இல்லை வெயிட் கம்மியாக இருக்கிற 1 கிலோங்கிறது 900 கிராம் தான் வருது, அப்படியே பண்ணுவாங்களா, இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லி
பக்காவாக ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் புரிய வச்சிடணும். நீங்கள் என்ன அவங்க எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. நம்ம ஒரு கஸ்டமர் இருந்தாலும் நம்ம அப்படி தானே எதிர்பார்ப்போம். ஓகே இல்லைங்களா? அதனால் நீங்கள் அது மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப், பாதுகாப்பு. எங்ககிட்ட இருந்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப் இருக்குதுன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும் உங்களுக்கு. அது யாராக இருந்தாலும் அப்படி தான். ரைட் இல்லைங்களா? இப்போது ரீசார்ஜே பண்ணுறோம், 28 நாள் இல்லைங்க நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கோ, நீ பேசுகிறவங்களாம் முடிஞ்சு போயிரு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குது? அதுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா இல்லையா? நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்களா இல்லையா? ரைட்டுங்களா? ஒரு பஸ் வருது, எப்போ வேணால் வரும் பஸ்ஸு, எப்போ வேணால் போவோம் அப்படின்னா எப்படி ஒரு பக்கம்னு ஒரு பயம் இருக்குமே இல்லைங்களா? என்ன சொல்கிறோம், இந்த 9 மணிக்கு பஸ் வருது, 10 மணிக்கு பஸ் வருது, ஓகே கிலோமீட்டரு நீங்கள் போய் பைக் எடுக்கிறீங்க, கிலோமீட்டருங்களா நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து கிடைக்குன்னு அவன் சொன்னான்னா உங்களுக்கு எப்படி இருக்குது? ஆனால் இதே கிலோமீட்டர் வந்து இந்த பைக் எடுத்தீங்கன்னா, பல்சர் எடுத்திங்கன்னா 50 கிடைக்கு, எஃப்ஜெட் எடுத்திங்கன்னா இத்தனை கிடைக்குன்னு சொல்லி போட்டு ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு கொடுக்குறாரே இல்லையா? கொடுத்ததுனால தானே போய் பைக் எடுக்கிறோம், இல்லைன்னா எடுப்போமா? நம்ம கண்டிப்பாக எடுக்க மாட்டோம். அதனால் இதே தான் எல்லாமே. சப்போஸ் உங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறாங்க, இல்லை ஒய்ஃப் இருக்கிறாங்கன்னா உங்கள்கிட்ட எவ்வளோ விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பாக. ஓகே இல்லைங்களா? அதாவது வந்து நம்ம போகிறப்ப வந்து நம்ம சந்தோஷமாக கூட பேசலாம்னு நினைப்பாங்க, நம்ம இது பேச மாட்டோமா இருக்கலாம். உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பாக, ஒரு வீட்டுக்காரனா இப்படி இருக்கணும், ஒய்ஃப்னா இப்படி இருக்கணும்னு சொல்லி யாராக இருந்தாலும் இந்த பூமியில் எதிர்பார்ப்பார்கள். நம்மளும் எதிர்பார்ப்போம், அவங்களும் எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்ல வருது. ஓகே இல்லைங்களா? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஒன்று இருக்குது, கேட்டு மட்டும் வாங்க போகுது. செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்லிச்சு? வெரைட்டி. இப்போது ஒரு நாள் வந்து உங்களுக்கு வந்து இட்லி வந்து ஒய்ஃப் வந்து கொடுக்குறாங்க, நாளைக்கு இட்லி கொடுக்குறாங்க, சரின்னு அக்செப்ட் பண்ணிக்குவீங்க. மறுபடியும் கொடுத்து என்ன பண்ணுவீங்க? கோவம் வருமா வராதா? கண்டிப்பாக வரும் கோபம். அதே வந்து உங்கள் வீட்டுக்கார் இருக்கார், அவர் வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று கொண்டு வந்து கொடுக்குறாரு, ஒரு மாதம் சேலரி கொடுக்கல, ஓகே பரவாயில்லன்னு விட்டுருவீங்க. அடுத்த மாதம் கொடுக்கல விட்டுருவீங்க. 3ஆவது மாதம் கோவம் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். ஓகே இல்லைங்களா? அதே மாதிரி தான் வந்து நீங்கள் போடுறீங்க ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு நாள் ஒரு ட்ரெஸ் போடுறீங்க கரெக்ட், இன்னொரு நாள் போடுற கரெக்ட், 3ஆவது நாள் போட்டவங்களுக்கு கோவம் வருமா வராது உங்களுக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனிதன் வித்தியாசங்களை விரும்புகிறான். ஓகேங்களா? ஒரே மாதிரி இருந்தால் மனுஷனுக்கு பிடிக்காது. ஓகே இல்லைங்களா? ஒரு நாள் பார்த்தா பைக்கில் ஸ்லோவாக போவீங்க, ஒரு நாள் பார்த்தா பைக்கில் ஃபாஸ்ட்டாக போவீங்க. ஒரே படத்தை நீங்கள் வந்து 10 டைம் பார்க்க மாட்டீங்க. ஒரு டைம் தான் ஒரு படத்துக்கு நீங்கள் ஒரு டைம் தான் சான்ஸ் கொடுப்பீங்க, அதுக்கடுத்து இன்னொரு படத்துக்கு போகலான்ட்டு போயிடுவீங்க. வெரைட்டி, வித்தியாசத்தான் மனுஷன் எதிர்பார்ப்பான். அதே மாதிரி தான் உங்கள் கஸ்டமர் எல்லாருமே உங்கள்கிட்ட வித்தியாசங்களை எதிர்பார்க்குறாங்க. எப்பவும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடாது. நீங்கள் இப்போ வந்து சப்போஸ் வந்து ஒரு மளிகை கடையே வச்சுக்கிறீங்களா, எப்போ பார்த்தாலும் இந்த ஒரே பொருளை கொடுத்துட்ருக்கூடாது, எல்லா பொருளும் கிடைக்குங்கிறத நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும் அவங்ககிட்ட. ஓகே இல்லைங்களா? ரெண்டாவது, ஒரு நாள் நீங்கள் கலகலப்பாக பேசணும் உங்ககிட்ட, நம்ம சும்மா பொருளை வாங்கி கொடுத்துட்டு போகிறோங்கிறது இருக்கக்கூடாது. ரைட் இல்லைங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சப்போஸ் வந்து ஒரு பொருள் இல்லையா, சரி ரைட் ஓகே, ஒரு நாள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா வந்து அந்த பிராண்ட் அப்படி இருக்கலாம், இல்லைங்க மாற்ற முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் இன்னொரு நாள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக அந்த பொருளை மாற்றி கொடுக்கணும். நீங்கள் வெரைட்டி வித்தியாசங்கள் நீங்கள் பண்ணி காமிக்கணும் உங்களுக்கு. ஓகே இல்லைங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணுன்னா, டிவியில் பாருங்கள், ஒரு ஆயிலோட விளம்பரம் பண்ணுறாங்கன்னா 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அம்பாஸ்டரோட இதை மாற்றிட்டே இருப்பாங்க பாருங்கள், ஆளுங்க மாறிட்டே இருப்பாங்க பாருங்கள். ஏன்னா மனுஷனுக்கு வந்து வித்தியாசம் தான் புரியும், ஒன்றையவே போட்டு இருந்தால் அவனுக்கு புரியாது. ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால் மொபைலே எடுத்துக்கோங்க, எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மாற்றி வந்துட்டுருக்கிறான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் மனுஷனுக்கு வந்து மாற்றி கொடுத்தா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா பிடிச்சிக்குவானவ. ஆனால் ஒன்றே சிஸ்டமாக தான் இருக்குது, சிஸ்டமெல்லாம் ஒன்றா தான் இருக்குது, எல்லாம் மாற்றிட்டு கொண்டு இருப்பாங்க. நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பைக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்பில் நல்லா தெரியும், இவ்வளோ பைக் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. சில விஷயங்களை மட்டும் சேஞ்ச் பண்ணுவான். ஏன்? மனுஷனுக்கு வந்து வித்தியாசங்கள் தேவைன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நீங்கள் அதே மாதிரி தான் இருக்கணும். ஒய்ஃப் கிட்ட இன்றைக்கி ஒரு மாதிரி பேசுகிறீங்க, கோவமாக பேசுனீங்கன்னா பரவாயில்ல, நாளைக்கு வரும்போது கொஞ்சம் கூலாக பேசணும். அதே மாதிரி வீட்டுக்காரர்கிட்ட வீட்டிலேருந்து போகும்போது ஒரு மாதிரி பேசுனீங்களா பரவாயில்ல, வரும்போது வந்து நீங்கள் கொஞ்சம் கூலாக பேசணும். நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்ல வருது. மூணாவது, முக்கியத்துவம். இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனுக்கும் முக்கியத்துவம் தேவை. ஓகே இல்லைங்களா? உங்ககிட்ட ஒரு கஸ்டமர் வர்றாரு, அவருக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் ஏன்னா அவர் வந்து உங்ககிட்ட வாங்கணுங்கிற அவசியமே இல்லையே, எத்தனையோ பேர்கிட்ட போய் வாங்கிக்கலாமே, எத்தனையோ கடை இருக்குதே. அப்படின்னா நீங்கள் அவருக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். ஒவ்வொருத்தருமே வேல்யூ எதிர்பார்த்தா வர்றாங்க எல்லாருமே. ஓகே இல்லைங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து அவருக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். வேல்யூ கொடுக்கணும் என்னென்னா வந்து சில பேருக்கு வந்து மரியாதை எதிர்பார்ப்பாங்க, வாங்க போங்கன்னு சொல்லி பேசணும் அவங்ககிட்ட. நீங்கள் அது பண்ணித்தான் ஆகணும். நான் வந்து பெரிய கோடீஸ்வர, நீ வந்து நீ கொடுக்குற அந்த 10 ரூபாய்க்கு வந்து இப்படி பேசணுமான்னு சொல்லி நம்மளுக்கு வரலாம். ஆனால் அதே மாதிரி 100 கஸ்டமர் இருந்தீங்கன்னா முடிஞ்சது அவ்வளோதான், பிஸ்னஸ் போயிட்டே இருக்க அவ்வளோதான். ஸோ அதனால் அவருக்கு தேவையான முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்கணும், அவருக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நாலு கடைக்கெல்லாம் போனீங்கன்னா சேர் போட்டு உட்கார வைப்பாங்க. அது ஆக்சுவலாக சேர் எவ்வளோங்க, ஒரு 50 ரூபா சேர், 200 ரூபா சேர், அவ்வளோதான். பட் பார்த்தீங்களா அது உட்கார வைக்கிறான். இப்போல்லாம் உள்ளுக்குள்ளே போனால் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறான். அவன் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்காகவே எத்தனை பேர் நகை எடுக்கிறக்கு போயிட்டு இருக்காங்க தெரியுங்களா? அங்கே துணி கடைக்கெல்லாம் போகும்போது பாருங்கள், சுபம் பொம்மை மாதிரி வர வச்சு 2 பேர் வந்து வரவேற்பாங்க. ஏன்? அந்த லேடிக்கு வந்து வீட்டில் மதிப்பு இருக்காது, பட் அங்கே வந்து வேல்யூ மதிப்பு வருது இல்லையா? மதிப்பு வந்தானே என்ன, மறுபடியும் கடைக்கு போவாங்க. எல்லா மனுஷன் தனக்கு முக்கியத்துவம் கிடைக்கும்னா என்ன வேணாம் பண்ணுவான் மனுஷன். அதனால் உங்களுடைய கஸ்டமருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? எப்போ பார்த்தா திடீர்னு அவங்க கடிச்சு விழுகிறீங்களா? அது எல்லாமே வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். முக்கியத்துவம் உங்கள் வீட்டில்
உங்கள் வீட்டில் இருக்கிற ஒய்ஃப்க்கு நீங்கள் வேல்யூ கொடுக்கணும். உங்களை நம்பி வந்திருக்காங்க, உங்கள் வீட்டுக்கார் உங்களை நம்பி இருக்கிறாரு, உங்கள் குழந்தை உங்களை நம்பி பிறந்திருக்கிறாங்க, வேல்யூ கொடுக்குறீங்களா? ரூட்டில் வரலாம் பெருசாக சொல்லுவோம், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்தது என்ன? அன்பு. எல்லா மனுஷங்களும் அன்புக்காகத்தான் இவ்வளோ ஓட்ட ஓடிட்டு இருக்கிறாங்க. என்னை யாராவது மதிக்க மாட்டாங்களா? பணம் சம்பாரிச்சாவது என்னை மதிக்க மாட்டாங்களா? வீட்டை கட்டினாவது மதிக்க மாட்டாங்களா? அதை பண்ணாவது மதிக்க மாட்டாங்களா? முன்னுக்கு வந்தாவது என்ன எல்லாத்துக்கு முன்னாடி ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும் ஓடிட்டு கொண்டுக்கிறோம். ஏன் ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும் ஓடிட்டு கொண்டுக்கிறோம்? ப்ரூஃப் பண்ணாவது மதிக்க மாட்டாங்களா? ஒரே வார்த்தை, அவ்வளோதான். வாழ்க்கையில் ஜெயிக்கிற எல்லாத்துக்கு பின்னாடியும் இதுதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க கரெக்டாக. ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால் இப்படி பண்ணாவது மதிக்க மாட்டாங்களா, அப்படி பண்ணாவது மதிக்க மாட்டாங்களா? நான் அந்த காரில் போய் காமிக்கிறேன், ஏன் நடந்து போனால் மதிக்க மாட்டாங்களா? ஏன் அந்த காரில் போனால் தான் மதிப்பாங்க? ஏன்? அந்த அன்பு. ரைட் இல்லைங்களா? பரவாயில்ல, ஒரு வெற்றியாளர்னு சொல்லணும். அது எல்லாத்துக்குள்ளே இருக்கிறதா, தப்புன்னு சொல்ல வரல. ஸோ அதனால் எல்லாரும் அன்பு கேட்குறாங்க. உங்கள் ஒய்ஃபு கண்டிப்பாக உங்கள்கிட்ட அன்பு கேட்குறாங்க. பிறந்தது வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டுருப்பாங்க வாழ்க்கையில். அதே மாதிரி தான் உங்கள் வீட்டுக்காரருங்க, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பார். ரைட் இல்லைங்களா? சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பார். அதே மாதிரி உங்கள் குழந்தை உங்ககிட்ட அன்பு கேட்காத பின்ன யார்கிட்ட போய் அன்பு ஏங்கு அந்த குழந்தை? யோசனை பண்ணி பாருங்க ஒரு நிமிஷம். ஸோ அதனால் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் வந்து உங்களோட ஸ்டாஃப்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லைனா உங்களோட லேபர் எடுத்துக்கோங்க. உங்களுடைய அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்காக சம்பாரிச்சு கொடுத்துட்டுருக்காங்க. வெறும் காசு பணத்தை வச்சு மட்டும் நம்ம ஒரு உணர்வில்லாத மனுஷனாக இருந்துடக்கூடாது. அவளுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, அவங்களோட ஃபேமிலியில் 1008 கடன் பிரச்சனை இருக்கலாம், அவளுக்கும் வந்து ஃபேமிலியில் சண்டை இருந்திருக்கலாம். ஓகே இல்லைங்களா? அதெல்லாம் தாண்டி வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்க. ஓகே இல்லைங்களா? உங்கள் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஏது பண்ணுறீங்க, ஏதாவது ப்ராப்ளமாக உட்காந்து நீங்கள் கேட்கணும், ஒரு கேர் எடுக்கணும் அவங்ககிட்ட. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க கரெக்டாக, உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 10,000 ரூபா சம்பளத்துக்கு 10 வருஷமாக ஒரே கம்பெனியில் உட்காந்துருப்பான் ஒருத்தன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் மேலே அவனுக்கு வந்து திறமை இல்லாமலே இல்லை, அந்த அன்புக்கு அடிமையாயிட்டான். யாரோட அன்புக்கு? ஓனரோட அன்புக்கு அடிமையாயிட்டான். ஒரே வார்த்தையை சொல்ல போனால் அவர் என்ன வேணால் பண்ணுவார். ஓகே இல்லைங்களா? வீட்டில் ஏதோ கஷ்டமாக வீட்டுக்கு வரட்டு வருவார், 10 நிமிஷம் டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணுவார். அந்த வீட்டுக்கு போயிட்டு வருவார், லேபர்ஸோட வீட்டுக்கு போயிட்டு வருவார். போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேபர் அப்படி எங்கள் வீடு அவர் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாருன்னு சொல்லிட்டு அவங்க வாழ்வாங்க. இதெல்லாம் உண்மை. ஸோ அதனால் வந்து நீங்கள் இதெல்லாம் கேர் எடுக்கிறீங்களான்னு ஃபஸ்ட்டு நீ இப்போ நோட்டில் எழுதணும் இன்றைக்கி பூராமே. இது அன்பு. அதுக்கடுத்தது என்ன? வளர்ச்சி. எல்லாருமே முன்னுக்கு வரணும்னு ஆசை. இந்த மாதம் வந்து 10,000 ரூபா சம்பளம் வாங்குறோம், அடுத்த வருஷங்கும் போது வந்து 20,000 ரூபா மாறணும். எல்லாத்துக்குள்ளே இருக்கிறது தான். ஒரு பிச்சைக்காரரு இன்றைக்கி வந்து ஒரு கை நீட்டு வாங்குறாரு இல்லையா, அவனுக்கு அடுத்து மறுபடியும் வந்து நாளைக்கு 50 ரூபா வாங்குறதுக்காக மறுபடியும் வந்து ட்ரை பண்ணுறாரு. எல்லாமே வளர்ச்சி நோக்கி தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு செடி எடுத்துக்கோங்க, வச்சோம்னா அது எப்படி வளர்ந்து வரக்கு தான் ட்ரை பண்ணுது. அதே மாதிரி தான் எல்லாமே, இந்த உலகமே வளர்ச்சி தான். எல்லாத்துக்குள்ளேயும் வளரணுங்கிற எண்ணம் இருக்குது. நீங்கள் வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா எல்லாத்துக்குமே, அது ரொம்ப முக்கியம். தைரியம் இருந்து தோல் தட்டி கொடுக்குறீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் வீட்லேயே இருக்கிறவங்களை எடுத்துக்கோங்களேன், அவங்களுக்கு நீ தைரியம் சொல்லிக்கிறீங்களா எப்பாச்சு, அது ரொம்ப முக்கியம். ப்ராப்ளம் இருக்குது, கவலைப்படாத, நம்ம முன்னுக்கு வருவோம், தைரியம் இருந்து எப்பாச்சு சொல்லிக்கிறீங்களா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்லுவோம். அவங்களோட இடத்துலையே தான் இருக்கிறான்னு நம்ம சொல்லி போட்டு சொல்லுவோம். எல்லாம் கரெக்டு தான், சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்கு. ஓகே இல்லைங்களா? அதே மாதிரி தான் உங்களுடைய யார் கஸ்டமர் வந்தாலும் சரி, அவங்க கூட நீங்கள் அன்பாக பேசுகிறீங்களா ஃபஸ்ட்டு? அவங்களுக்குன்னு சொல்லி 1008 பிரச்சனை இருக்குது இல்லைங்களா? உங்களுக்கு எத்தனையோ கடனை வாங்கிட்டா வந்து உங்களுக்கு வீடே கட்டுறாங்க. உங்களை ஒரு என்ஜினியர் நம்பி கொடுக்குறாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், அந்த கடன் கட்ட முடியல அவங்களுக்கு என்ன வழி இருக்குது. அவங்க வீட்டில் ஒரு நபராக நீங்கள் மாறணும், ஒரே வார்த்தை சொல்ல போனால். ஓகேண்ணா? அது வீட்டுக்கு நீங்கள் கையில் காசு கொடுக்க வேண்டாம், பணம் கொடுக்க வேண்டாம். அந்த இடத்துலேருந்து அடுத்தவங்க இடத்துலேருந்து நீங்கள் யோசிக்கணும்னு சொல்ல வருது. நம்ம ஒரு கஸ்டமராக இருந்து நம்மளுக்கு ஒரு என்ஜினியர் வந்து இதே மாதிரி நம்ம நடக்கிற மாதிரி நடந்தால் நம்ம மனசு எவ்வளோ வலிக்குன்னு நீங்கள் யோசிக்கணும். அவ்வளோதான், ஒரே வார்த்தை சொல்ல போனால். உங்களுக்கு தேவையான நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனிதன்கிட்ட மட்டும் பேரை சம்பாதி உங்களுக்காக பணம் எங்கேயாவது போய் உருட்டி போட்டையாவது கொண்டு தருவான். ஆனால் அது எங்கே ஸ்பாயில் ஆகிடுதுன்னா கையிலேயே காசு இருந்தால் கூட கொடுக்க மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க கரெக்டாக. அது மனிதனுடைய இயல்பு, நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது. ஓகே இல்லைங்களா? அதே மாதிரி தான் கான்ட்ரிபியூஷன். எல்லாத்துக்குமே வந்து அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு இருக்குது. சரி இல்லைங்களா? அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோமாங்கிறது ரொம்ப முக்கியம். இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இப்போது இந்த 6 சொல்லிச்சே இல்லைங்களா? பாதுகாப்பு, வெரைட்டி, இம்பார்ட்டன்ட் முக்கியத்துவம், அன்பு, க்ரோத்து, கான்ட்ரிபியூஷன். ஓகே இல்லைங்களா? இந்த 6 இருக்குது இல்லையா? இந்த 6ல் ஒரு மனுஷன் 2 தான் ஃபாலோ பண்ண முடியும், 6ஐயுமே ஃபாலோ பண்ண முடியாது. 6மே தேவைன்னு இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஒரு கடைக்கு போய் சாப்பிட்டீங்கன்னா 30 ஐட்டம் வைக்கலாம், ஆனால் உங்களால் 5 ஐட்டம் தான் சாப்பிட முடியும். அது மாதிரி 6 ஐட்டம் மனுஷனுக்கு தேவை, ஆனால் 2 மேலே மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அது பில்கேட்ஸாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கிற ஒரு சாதாரண ஆளாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? 2 விஷயத்து மேலே தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இப்போது இந்த 6 நான் சொன்னேன் இல்லையா? இந்த 6ல் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதை எதை சூஸ் பண்ணுறீங்கள வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம 95 5 சொல்லி போட்டு 95% பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு நாளை சூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நாளில் இருக்கிற 2 சூஸ் பண்ணுவாங்க. இதுவே வந்து 5ல் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த லாஸ்ட் 2 சூஸ் பண்ணுவாங்க. டெவலப் ஆகணும், இந்த சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும், அந்த மைண்ட் செட் மட்டும் தான் இவங்களுக்கு இருக்குது. ஓகே இல்லைங்களா? இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 95க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு, ஒரு 10 சென்ட் இடம் இருக்குது, அதை விற்று ஒரு தொழில் பண்ணிட்டு போயிடுவார் 5ல் இருக்கிறவர். ஓகே இல்லைங்களா? தொழில் பண்ணி அதை வந்து 100 சென்ட்டாக மாற்றுவார், அதுக்கப்புறம் வந்து மாற்றிட்டு போவார், 10 ஏக்கராவை மாற்றுவார், மாற்றிட்டு போவார். ஆனால் இவர் இருக்கார் பாருங்க, அந்த பாதையே பாதுகாப்பாக பிடிச்சிட்டு ஐயோ இருக்கிறது எனக்கு இவ்வளோதான் சொல்லிகிட்டே இருப்பார். நம்மளும் அதே மாதிரி இருக்கிறோமான்னு சொல்லி யோசனை மட்டும் பண்ணிங்கன்னா போதும். ஓகே இல்லைங்களா?
அதே மாதிரி தான் முக்கியத்துவத்துக்காக எதிர்பார்ப்பாங்க, யாராவது நீ மதிப்பாங்களான்னு சொல்லி போட்டு 95 இருக்கிறவங்களாம் அதுக்காகவே சும்மா பேச வேண்டியது. நம்மளுக்கு யாரை பற்றி தெரியுதோ தெரியலையோ, ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா போதும், அங்கே போய் நம்ம பேசிட்டு கொண்டிருப்போம். ஏன் 10 பேர் நம்மளை வாட்ச் பண்ணணும்னு சொல்லி போட்டு. ஸோ அதனால் இப்போது அந்த 95 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 4, 5ங்கிறது 5 எல்லாமே லாஸ்ட் 2. இப்போ நீங்கள் வந்து ஓனராக இருக்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது இப்போ எப்படி இருக்கிறீங்கன்னு பாருங்கள். ஆனால் சூஸ் பண்ண வேண்டியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்ச்சி அண்டு கான்ட்ரிபியூஷன், அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது. இது மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே இல்லைங்களா? ரெண்டாவது என்னென்னா, இது 95ல் இருக்கிறோம்னா அந்த 4 தான் இருப்போம் பாருங்கள். எல்லோரும் என்னை மதிக்கணும், எல்லோரும் அன்புக்காக நம்ம போய் அடுத்தவங்ககிட்ட ஏங்கிட்டு இருக்கிறது, ரைட் இல்லைங்களா? வெரைட்டி எல்லோரும் அச்சீவ் பண்ணமோ, எனக்கு அந்த சாரி கட்டணும், இந்த சாரி கட்டணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படியே போயிட்டுருக்கு வாழ்க்கை. ஓகே இல்லைங்களா? இந்த பைக் நான் வாங்கணும், அந்த மொபைல் வாங்கணும், ரிச்சாக இருக்கணும், நான் என்னை எல்லோரும் பார்க்கணும், என்னை என்ன நினைப்பாங்க எல்லாருமே, இப்படியே போயிட்டுருப்பாங்க இந்த 95. ஓகே, இப்போ நான் பேச போகிறது இந்த கடைசி 2 பற்றி மட்டும் பேசுகிறேன். இப்போது இந்த லாஸ்ட் 2 இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்ச்சி அண்ட் கான்ட்ரிபியூஷன். என்ன இதுன்னா இந்த உலகத்தில் சொல்லிச்சா இல்லைங்களா 2 தான் ஃபாலோ பண்ண முடியும்ட்டு. இப்போது இந்த 6ல் நீங்கள் 2 சூஸ் பண்ணிங்கன்னா மீதி நாள் ரிட்டர்ன் கொடுத்தாகணும். ஓகே இல்லைங்களா? யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் கொடுத்தாகணும். சரி இல்லைங்களா? இப்போது 95க்கு வாங்க, ஃபஸ்ட்டு அதிலிருந்து போகலாம். 95ல் நீங்கள் வந்து முக்கியத்துவத்தையும் உங்கள் ஓனர்கிட்ட நீங்கள் வந்து வெறும் முக்கியத்துவத்தை எதிர்பார்த்துருக்கிறீங்கன்னா, ரைட் இல்லைங்களா? அதே மாதிரி பாதுகாப்பு எதிர்பார்த்துருக்கிறீங்கன்னா அவர் உங்களுக்கு கொடுக்குறாருன்னா நீங்கள் என்ன பண்ணியாகணும், அவருக்கு உழைச்சி கொடுத்துட்டே தான் இருக்கணும், அவர் வளர்ந்துட்டே இருப்பார். அப்படி வச்சுக்கோங்க. ஓகே இல்லைங்களா? ஆனால் நீங்கள் வந்து 5 அப்படின்னா வந்து என்னது, வளர்ச்சி அண்ட் கான்ட்ரிபியூஷன். அப்படின்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் மற்றவங்களுக்கு, உங்களை சுற்றி இருக்கிற மீன்ஸ் உங்களுடைய கஸ்டமருக்கு, ரைட்டுங்களா, உங்களுடைய ஸ்டாஃப்ஸ்க்கு, உங்களுடைய லேபர்ஸ்க்கு, ரைட்டுங்களா, அவங்க எல்லாத்துக்குமே அந்த 4 விஷயத்தை நீங்கள் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஓகேங்களா? அவளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். நான் இருக்கிறனுங்க, தைரியமாக இருங்க, வீட்டை நான் கட்டித்தரேன், கண்டிப்பாக கவலைப்படாதீங்க, எங்கிட்ட இந்த ஒர்க் கொடுத்துக்கிறீங்களா, தைரியமாக போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறனுங்க அப்படின்னு சொல்லி இந்த தைரியத்தை சொன்னீங்கன்னாவே 4 நாள் சப்போஸ் சூழ்நிலையால் 4 நாள் லேட் ஆச்சுன்னா கூட கவலைப்பட மாட்டாங்க அவங்க. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுக்கும் மதிப்பு தான் தேவை. அதுக்காக வந்து அவன் எதை வேணால் விட்டு கொடுப்பான். நல்லா கவனிச்சுக்கணும் எல்லாருமே. ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் சொல்லணும் அவங்ககிட்ட. அதே மாதிரி அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும், வெரைட்டி கொடுக்கணும். ஓகே இல்லைங்களா? வித்தியாசங்களை நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? சப்போஸ் ஒரு வீடு கட்டிட்டு இருக்கிறீங்களா, நீங்கள் சொல்கிறதுலையே சொல்லிட்டு கூடாது. ஒரு 10 வீட்டு லிஸ்ட்டை காமிங்க, இது மாதிரி ஒரு வீடு, இது மாதிரி ஒரு வீடு, இது மாதிரி ஒரு எதுங்க வேணுங்கன்னு சொல்லி கேளுங்க. அதுக்கப்புறம் அவங்க குழப்பத்தில் போவாங்க, ஒன்று கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை பண்ணி கொடுங்க. அதே மாதிரி ஒரு முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்கணும். உங்களுடைய ஸ்டாஃப்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். சம்பளமாக கரெக்டான நேரத்தில் கொடுக்கணும். உங்களுக்கு காலையில் நேரத்தில் வர்றாங்களா, ஓகே பரவாயில்ல, ஈவினிங் வந்து கரெக்டான டைமுக்கு போக சொல்லணும். சும்மா எக்ஸ்ட்ரா டைம் வந்து ஒர்க்கும் அவங்ககிட்ட வேலை வாங்கிட்டு அதெல்லாம் இருந்ததுன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம சம்பளம் கொடுக்குறோம்ல, பண்ணித்தான் ஆகும். நம்மளுக்கு தொழில்னு ஆரம்பிச்சுட்டு நம்மளுக்கு 1000 கஷ்டம் இருக்கலாம், ஆனால் அதை அவங்க மேலே திணிக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கரெக்டாக அது நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ண, நம்ம கரெக்டாக வந்து ஆர்டர்ஸ் எடுக்கல, அந்த திறமை நம்ம வளர்த்துக்கல, அவ்வளோதான். நீங்கள் அதுக்காக வந்து அவங்கள அடிமையாக வச்சுருந்தோம்னா புரிஞ்சுக்கோங்க, அவங்களுடைய என்ன சொல்ல வருது, அவங்களுடைய மன கஷ்டம் அது நம்மளுடைய தொழிலை எஃபெக்ட் பண்ணியே தீரும். அது மட்டும் இல்லாமல் அவங்களும் வந்து நம்மளுக்கு சுதந்திரமாக வந்து நல்லா ஃப்ரீடமாக செஞ்சு தர மாட்டாங்க. நம்மளே ஒரு பக்கம் வேலைக்கு போகும்போது திங்க் பண்ணி பாருங்கள், ஒரு ஓனர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாருன்னா என்னாகு, போடாமல் என்னமோ பண்ணிட்டு போகிறா, நம்ம ஏதோ நம்ம வேலையை மட்டும் பார்த்து போட்டு போகலான்னு தோணுமா தோணாதா? அதே மாதிரி தான். ஒன்றுங்க, நீங்கள் இத்தனை கேட்குறீங்க, இவ்வளோ சீக்கிரட் இத்தனை புக்கத்தை படிக்கிறீங்க, வாடிக்கையாளரை எப்படி கவருதுன்னு சொல்லி. நீங்கள் ஒரு வாடிக்கையாளராக இருந்தீங்கன்னா எப்படி ஓனர் நடந்துக்கோன்னு எனக்கு எதிர்பார்க்குறீங்க, ஒரே வார்த்தைங்க, அவ்வளோதாங்க. ஓகே இல்லைங்களா? இதனால் இது மேலே வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போது நீங்கள் பாதுகாப்பு அங்கே கொடுத்துருவீங்க, முக்கியத்துவம் உங்களுக்கு பெருசாகவே இருக்காது, முக்கியத்துவம் நீங்கள் அவளுக்கு கொடுத்துறீங்க, அன்பு நீங்கள் அவளுக்கு கொடுக்கணும், கேர் எடுக்கிறீங்க, இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆரம்ப ஸ்டேஜில் தொழில் ஆரம்பித்த புதுசாக அந்த 4 விஷயம் உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்காது, ரைட்டு, உங்களுக்கு ஒரு முக்கியத்துவமே இருக்காது, ரைட்டுங்களா? சொந்தக்காரங்களே பேசுவாங்க, கண்டிப்பாக நிறைய அவமானப்படுத்துவாங்க. தொழில்னு போய் ஆரம்பித்தான் பாரு, கரெக்டாக தொழில் போடுவார்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பேர் கெட்டு போயிரு சொந்த பத்து மத்தியில். அதே மாதிரி உங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்க கூட பெருசாக ஒரு சில டைமில் வேல்யூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி, நண்பர்கள் உங்களுக்கு வந்து வேல்யூ பண்ணுற வாய்ப்பு கம்மி. இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வளர்ச்சி மேலேயே ஃபோக்கஸ் பண்ணி வந்துட்டு இருந்தீங்கன்னா சில வருடங்கள் நீங்கள் அச்சீவ் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான பாதுகாப்புக்கு தேவையான 10 ஏக்கராவும் வாங்க முடியும். அதற்கப்புறம் உங்களுக்கு வெரைட்டி எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். அதற்கப்புறம் உங்களுக்கு முக்கியத்துவம் சொசைட்டியில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அன்பெல்லாம் தானாக வரும். ஸோ அதனால் அந்த 4 விஷயங்களே நீங்கள் ஆரம்பத்தில் எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 4 விஷயத்தை நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம், ரைட் இல்லைங்களா? அவமானப்படுறதுக்கு நம்ம தயாராக இருக்க மாட்டோம். கேவலப்பட்ட யாராவது ஒரு தப்பாக பேசுவாங்க. கண்டிப்பாக ஒரு ப்ராடக்ட் நீங்கள் தப்பாக கொடுத்தீங்கன்னா, நீ எல்லாம் ஒரு கடை எதுக்கடை வச்சு நடத்துகிறேன்னு சொல்லி கண்டிப்பாக மோசமாக கூட ஹேண்டில் பண்ணுவான். பட் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே இல்லைங்களா? இது இப்போ அந்த வழியை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் கிராண்டாக வந்துடுவீங்க நீங்கள். ஓகே இல்லைங்களா? நான் ஒரு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு டைமு ஒருத்தர் வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்திருந்தார். ஓகே இல்லைங்களா? ஹோட்டலுக்கு வந்திருக்கும்போது அவர் வந்து சாப்பிட்றாரு. சாப்பிடும்போது ஒரு பையன் என்ன பண்ணி போட்டாங்கன்னா கரெக்டாக வந்து கொண்டு போய் கொடுக்காம விட்டுட்டான்.
ஓகே இல்லைங்களா. கொடுக்காம விட்டப்போ அவர் என்ன பண்ணி போட்டார், இந்த கையில் அந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா, தண்ணி எடுத்து அவரோட மூஞ்சியில் வந்து ஊற்றிட்டார். அந்த பையனோட மூஞ்சியில் அவர் வந்து ஊற்றிட்டார். 2 பசங்க நின்று 2 பேர்த்தோட மூஞ்சிலையும் ஊற்றிட்டாங்க. ஊற்றுனதுக்கப்புறம் என்னாச்சு, அவர் சாப்பிட்டு கிளம்பி போயிட்டார். அவர் வாட்டி கிளம்பி போயிட்டார். அப்புறம் கொஞ்சம் வருஷங்கள் ஆகுது, ரொம்ப வருஷம் ஆகுது. ஆனதுக்கப்புறமா வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்து அந்த கிளம்பி போனார்ல, அவர் வந்து இப்போ மறுபடியும் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு போகிறார் சில வருஷங்களுக்கு அப்புறம். அவரை பார்த்தோன்னே வந்து இந்த ஓனர் வந்து என்ன பண்ணார், கையெடுத்து கும்பிட்டார். அப்புறம் இவர் கடை நம்மளுக்கு கையெழுத்து கும்பிட்றாரு, புது ஹோட்டல் ஆக்சுவலாக. அப்புறம் சரின்னு போய் அவர் சாப்பிட்டு திரும்பி வந்தார். திரும்பி வந்து வரும்போது அந்த ஓனர் சொல்கிறாரு, சார் உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணுன்ட்டு இருந்தேன் சார், நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரில சார், பரவாயில்ல ரொம்ப நன்றி சார். யாருப்பா நீங்கள், உங்களுக்கு யாருமே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் சொல்கிறாரு, சார் ஞாபகம் இருக்குங்களா, இந்த ஏரியாவில் நீங்கள் சாப்பிட வந்தீங்க, அங்கே 2 பசங்க வந்து கரெக்டாக வந்து கைடு பண்ணாதனால நீங்கள் வந்து தண்ணி எடுத்து மூஞ்சில் ஊற்றினீங்க, ஞாபகம் இருக்குதா சார்? ஆமாப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னார். அது நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த பையன் சொல்கிறா, ஒரு பையன், சார் நான் வந்து ஊற்றும்போது ஒரு பையன் கோவப்பட்டு உங்களை திட்டினானே இல்லைங்களா, அவன் இன்னும் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் சார். நான் வந்து அங்கே வந்து கோவம் நீங்கள் ஊற்றுனீங்களே இல்லையா, அப்போ நான் தெரிஞ்சுட்டேன், நல்லா கஸ்டமர் எப்படி கவனிச்சுக்கணுங்கிற நான் தெரிஞ்சுட்டேன் சார். தெரிஞ்சதுனால தான் வந்து இன்றைக்கி நான் ஓனராக வந்து உட்காந்துருக்கிறேன். எனக்கு உண்மையாக சொல்ல போனால் நீங்கள் தான் சார் குருன்னு சொல்லி போட்டு அவன் சொன்னான். சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல நீங்கள் நிறைய முக்கியத்துவத்தெல்லாம் விட்டாகணும். கரூரில் ஒருத்தர் சொன்னார், இது எங்களோட ப்ரோக்ராம் இப்போ ஒருத்தர் வந்து சொல்கிறார், என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க அப்பா இறந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ் டிப்போ, அந்த பஸ் அந்த இதுதான் வந்து பாடியில் இது பண்ணுவாங்க அந்த கரூரில். அப்போ அதுக்கு வந்து வேலைக்கு போகிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, தன்னோட மாமாவுடைய கம்பெனியில் போய் வேலை செய்யிட்டு அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே போய் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மாமா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஓகே இல்லைங்களா. என்னாச்சு, இவருக்கு பிடிக்கல, திரும்பி வந்துட்டார். திரும்பி வந்ததுக்கப்புறம் என்னாச்சு, அங்கேயே நிறைய பசங்களை பார்த்தீங்கன்னா இரும்பு எடுத்து அடிப்பாராமா, கோவம் வந்து ஏதாவது எடுத்து வீசுவாராமா. அங்கே இருக்கிற பசங்களை அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டாங்களாமா, அட்ஜஸ்ட் பண்ணி தொழிலை கற்றுட்டாங்களாமா அவங்க எல்லாருமே. ஓகே இல்லைங்களா. ஆனால் இந்த பையன் வந்து கோவப்பட்டு ரோஸ்பட்டு வந்துட்டான், எப்படி எங்கள் மாமனை அடிக்க முடியும்னு சொல்லிட்டு ரோஸ்பட்டு வந்துட்டான். வந்து இன்னைக்கு பல வருஷங்கள் ஆகிடுது, கல்யாணம் ஆகிடுது, 3 குழந்தை இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி எங்கேயோ ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாரு. அவரை மீட் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் மட்டும் அன்றைக்கி எங்கள் மாமாவோட கம்பெனி, இத்தனைக்கு மற்றவங்களோட கம்பெனி கூட பரவாயில்ல, எவனோ வெளியிலிருந்தெல்லாம் வந்தவங்களே எங்கள் மாமா கிட்ட தொழில் கற்றுட்டாங்க. ஆனால் நான் வந்து என்னோட ஈகோவால், ரைட் இல்லைங்களா, எங்கள் மாமா எப்படி அன்றைக்கி பேச முடியும்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்தேன். நான் வந்து இன்றைக்கி வந்து இப்படி உட்காந்துருக்கிறேன், நான் என் பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் பண்ணுறேன் கூட தெரியாமல் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி அங்கே வந்து அந்த அடி வாங்கின பசங்களை இன்றைக்கி ஓனர்களாக மாறிட்டானுங்க, அவனுங்களாம் கோடீஸ்வரன்லாம் மாறிட்டானுங்க. இன்றைக்கி என் லைஃப் இப்படி இருக்குன்னு சொல்லி போட்டு சில சாக்ரிஃபைஸ், உங்களோட முக்கியத்துவத்தெல்லாம் இழந்துடணும். நீங்கள் நிறைய இடத்துல உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்காது நீங்கள் ஒரு ஓனராக இருந்தால். ஓகே இல்லைங்களா. திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் நேற்று சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் வந்து எல்லா வாடகை கீடகை எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்ற சூழ்நிலை வரலாம். ஓகேன்னு அக்செப்ட் பண்ணணும். என்னடா பண்ணுறேன்னு சாப்பிடக்கூடாது, ஓகேன்னு அக்செப்ட் பண்ணணும் சந்தோஷமாக. ஓகே இல்லைங்களா. அதே மாதிரி அன்பு கிடைக்காது உங்களுக்கு, நிறைய பேர் தப்பாக பேசுவாங்க, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு தேவை வளர்ச்சி தான், உங்களுக்கு தேவை கான்ட்ரிபியூஷன். இதை மட்டும் கான்ட்ரிபியூஷன் என்ன, நிறைய பேருக்கு நீங்கள் வந்து கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க கரெக்டாக. ஓனர்ஸ் நிறைய பேர், நாங்கள் நிறைய பேரை மீட் பண்ணுவோம். நம்ம வந்து வர லேபர்ஸ் கிட்ட தொழில் நல்லா கற்றுக் கொடுத்துட்டோம்னா, ஸ்டாஃப்ஸ் நல்லா கற்றுக்கிட்டோம், அவன் வந்து நம்மளை மதிக்காமல் போயிடுவான்னு சொல்லி போட்டு சொல்லுவார். சரி நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் விதைக்கிறது ஒரு நாள் அறுவடை செஞ்சே தருவீங்க. உங்கள் கிட்ட இருக்கிற லேபர்ஸை, ஸ்டாஃப்ஸை, உங்களோட கஸ்டமர்ஸை நீங்கள் வந்து அவங்கள திருப்திப்படுத்துங்க. அவங்கள விட்டு போனாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க வந்து உங்களை விட்டு போட்டு போனாலும், அவங்க நன்றியே இல்லாமல் போனால் கூட நீங்கள் சொல்லுவீங்க, நிறைய பேர்த்துக்கு கூட மனசில் அந்த ஒரு பெயின் இருக்குது, நான் நிறைய பேர்த்துக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், ரைட் இல்லைங்களா. ஆனால் வந்து நன்றி கூட இல்லை அவங்களுக்கெல்லாம், இன்றைக்கி வந்து என்னை பேர் தப்பாக பேசுகிறாங்க, நன்றி மறந்த உலகம் இது அப்படின்னு சொல்லி நிறைய உங்களுக்குள்ளே தோன்றக்க ஆரம்பிக்கு. சரி புரிஞ்சுக்கோங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதா இருந்ததுன்னா தயவு செஞ்சு அடுத்தவங்க திருப்பி உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. அது இந்த காலத்தில் நீங்கள் கொடுக்குறீங்களா, உங்களுக்கு வந்து தேவையானதை காலமோ கடவுளோ கொடுப்பாங்க. ஆனால் இந்த மனுஷன் கொடுக்கணும் எதிர்பார்க்காதீங்க. கொடுத்தா லக்கு, இல்லையா சந்தோஷம், அவ்வளோதான். ஆனால் ஒன்று திருப்பி ரிட்டர்ன் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக. நிறைய பேர் சொல்லுவோம், நான் உதவி செஞ்சேன் ஆனால் வந்து இன்றைக்கி நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. சரி நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் செய்யக்கூடிய உதவி உங்களுக்கு திருப்பி பல ரூபத்தில் வரலாம். எந்த ரூபத்தில் வரலாம்னா, உங்கள் வீட்டில் ரைட் இல்லைங்களா நல்ல ஒரு ஆரோக்கியமாக வரலாம். நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போவாங்க, ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஹாஸ்பிட்டல் செலவு கம்மியாக இருக்குது ஒரு ரைட் இல்லைங்களா. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் கொடுத்தனுடைய திருப்பி இப்படி வந்துட்டு இருக்குது. உங்கள் பையன் புள்ள நல்ல டெவலப் ஆகிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிப்பாங்களா இருக்கலாம், ஆனால் நல்ல டேலண்ட்டாக இருப்பாங்க மற்ற பசங்களை விட. நீங்கள் கொடுத்தீங்களா இல்லையா, அது இந்த ரூபத்தில் திரும்பி வருது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, வீட்டில் சமையலாம் செஞ்சுட்டு அந்த வெங்காயத்தோல் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் கொண்டு போய் பூச்செடிக்கிட்ட போடுறீங்க ரைட் இல்லைங்களா. நீங்கள் போடுறது குப்பை மாதிரி தான் போடுறீங்க, ஆனால் வரது எப்படி வருது, ரோஜா பூமா வருது இல்லையா. அப்புறம் வந்ததே எப்படி வந்திருக்கணும், ஆக்சுவலாக வந்திருந்தால் அந்த இது மாதிரி தானே வந்திருக்கணும், வெங்காயம் மாதிரி தான். இல்லை, நீங்கள் வெங்காய குப்பையை போட்டீங்க, அது சத்தை மாறி ஆட்டோமேட்டிக்காக எப்படி ரோஜா பூ மாதிரி வந்த மாதிரி நீங்கள் கொடுத்தது எல்லாமே பல ரூபங்களை திரும்பி வந்திருக்குது. அதை உங்களால் பார்க்க முடியுமா?
சில ஒரு நண்பர் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பார், நீங்கள் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, அவர் துரோகம் பண்ணியிருப்பார். ஆனால் நீங்கள் சொல்லலாம் இப்போ வந்துக்கிறவன் தான் பரவாயில்லன்னு சொல்லி. ஆனால் உண்மை என்ன, இப்போ இந்த நபர் வந்ததுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்களே, அதனால தான் கடவுள் உங்களுக்கு இப்படி ஒரு அமைச்சு கொடுத்துருக்கிறார். ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால் நீங்கள் எல்லாத்துக்கும் ஹெல்பிங் மைண்ட் செட் இருக்கணும். கண்டிப்பாக ஹெல்பிங் மைண்ட் செட் இல்லைன்னா இப்போ ஒன்றுமில்லை, டாட்டா வந்து இப்போ கொரோனாவுக்கு வந்து இவ்வளோ கொடுத்தாரு, திடீர்னு வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் சின்ன வயசுடைய மைண்ட் செட் இது எல்லாமே. நீங்கள் கொடுக்க நீங்கள் பெருசாக கொடுங்கலாம் சொல்ல வேண்டிய அவசியம். வார்த்தையால் பாசிட்டிவ் நிறைய விதைங்க. நீங்கள் நிறைய பேருக்கு நீ முன்னுக்கு ஒரு தைரியம் இருன்னு சொல்கிறக்கு ஆரம்பிங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு நாள் வாழ்க்கையில் கீழே வரும்போது சொல்கிறக்கு எல்லோரும் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வளர்ச்சி அபரிதமாக வளர்றதுக்கு ஆரம்பிக்கு. ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால் இது மேலே ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ நான் சொன்னதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து ஃபஸ்ட் 4 ஸ்டெப் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோமா, கடைசி 2 மேலே ஃபோக்கஸ் பண்ணுறோமா? ஃபஸ்ட்டு 4 வந்து நீங்கள் எதிர்பார்க்குறது இருந்தால் கடைசி 2 மறந்துடணும். ஓகே இல்லைங்களா? எனக்கு வந்து பேர் வேணுங்க, முக்கியத்துவம் வேணுங்க, அன்பு வேணுங்க, 4 பேர் என்னை மதிக்கணுங்க, எனக்கு வெரைட்டியாக எப்பவுமே இருக்கணும், பாதுகாப்பாக நான் எப்போ இருக்கணும்னா அந்த வளர்ச்சி கான்ட்ரிபியூஷனை மறந்துடணும். இதுவே இந்த வளர்ச்சியும் எனக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் எனக்கு வாழ்க்கையில் வந்து சமுதாயத்தில் பெரிய ஆளாகவும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நாள் உங்கள்கிட்ட இருக்காது ஆரம்பத்தில், அதுக்கப்புறம் திரும்பி வரும். நீங்கள் டெவலப் ஆனதுக்கப்புறம் தானாக வரும். சாதாரண ஒரு ஆளாக இருக்கிறீங்க, நல்லா டெவலப் ஆகிட்டீங்க, இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி நல்லா டெவலப் ஆகிட்டீங்க. கடைசியில் என்ன யோசனை பண்ணி பாருங்கள், நல்லா பணம் காசுலாம் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு வருமே இல்லையா, தேவையான முக்கியத்துவம் வருமே இல்லையா, அந்த நல்ல ஒரு அன்பு கிடைக்குமே இல்லையா, வெரைட்டி எல்லாமே அனுபவிக்கலாமே இல்லையா? அதே மாதிரி தான் இப்போது நீங்கள் என்ன பண்ணால் ஃபேமிலியில் கூட நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியில் வளர்ச்சி அடையணும்னா முக்கியத்துவத்தை அவளுக்கு விட்டு தந்துக்கிறீங்களான்னு பாருங்கள். அதுதான் நேற்று சொன்னது, வீட்டில் 0 ஆயிருங்கன்னு சொன்னது ரீசன் வந்து அதுதான். ஓகே இல்லைங்களா? அங்கே 0 ஆயிருன்னு என்ன அர்த்தம்னா வந்து அவளுக்கு பூரா இம்பார்ட்டன்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருங்க. ஓகே இல்லைங்களா? இங்கே வந்து நீங்கள் 0 ஆகிற மாதிரி தெரியல, ஆனால் தொழிலில் நீங்கள் ஹீரோவாயிருவீங்க. ஓகே இல்லைங்களா? சரி புரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் சொல்லுது, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் ரொம்ப 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 முக்கியம். அது மேலே நீங்கள் ரொம்ப கேர் எடுக்கணும். ஓகே இல்லைங்களா? இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட வந்து நீங்கள் வந்து கொஸ்டின் கேட்பீங்க. ஓகே இல்லைங்களா? அதுபோக நீங்கள் எப்படி இருக்கிறீங்க எழுதி வச்சு, நான் இப்படி 5th 6th நான் போகணும்னு சொல்லி போட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட நீங்கள் ப்ரே பண்ணிவிட்டு இது மேலே ஃபுல்லாக எனக்கு டெப்த்தாக நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கு வின் இண்டியா அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். பிரம்மாண்டமான வளர்ச்சி உங்களுக்கு எல்லாத்துக்கும் காத்துட்ருக்குது. நன்றி, வணக்கம்.